Hello friends, welcome to Sudhir Vlogs and Recipes. இன்னைக்கு வீடியோல தந்தூரி சிக்கன் OTG ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சிக்கன் துண்டுகளை வாங்கி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிக்கன் வாங்கும்போது நீங்க தோலோடு வாங்குனாலும் சரி, தோல் இல்லாம வாங்குனாலும் சரி, ஆனா தோலோடு வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த OTG ல வந்து நம்ம வைக்கும்போது இந்த அவன்ல ஹீட் ஆகும்போது நல்லா தோல் சுருண்டு நல்லா கிறிஸ்பியான அவுட்டர் லேயர் ஃபார்ம் ஆகும். நான் இன்னைக்கு தோலோட தான் சிக்கன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சிக்கன் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி லெக் பீஸ் அண்ட் தை பீஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு 3 பீஸ் சிக்கன் வந்து நான் அந்த மாதிரி சேர்த்து வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு இதில் வந்து நல்லா கட் பண்ணி ஸ்லிட் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டால் தான் நம்ம மசாலா கோட் பண்ணும்போது அந்த கட் பண்ண இடத்துல எல்லாம் நல்லா மசாலா இறங்கி சிக்கன் குழக்கையும் நல்லா மசாலா இறங்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் சிக்கனில் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவிட்டு சிக்கன் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போல் நான் எடுத்துருக்கிறேன். மொத்தமாக 3 சிக்கன் பீஸ், அதாவது தையும் லெக்கும் சேர்ந்து 3 சிக்கன் பீஸ் இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் போல் கரம் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சிக்கன் 65 பவுடர் சேர்த்துருக்கிறேன். ஸோ கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 துண்டு போல் லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம OTGயில் வச்சு நம்ம சிக்கன் தந்தூரி பண்ணுறோம் இல்லையா, அதனால் இந்த மசாலாவில் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் இதில் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம தயிர் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் தயிர் கூட சேர்த்து பனைஞ்சிக்கலாம். தயிர் சேர்க்குறதுனால சிக்கனும் நல்லா பார்த்திங்கன்னா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். மசாலாவில் தண்ணி அதிகமாகிடக்கூடாது, அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை நல்லா சிக்கன் துண்டுகளில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மசாலா பாருங்கள் நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ சிக்கன் துண்டுகளில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் துண்டுகளில் நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வெட்டி விட்டுருக்க இடத்துல லைட்டாக நல்லா உள்ளே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லா சிக்கன் பீஸ்லையும் நம்ம இந்த மாதிரி மசாலாவை தடவி கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலா தடவுனதுக்கப்புறமா நம்ம வந்து 2 மணி நேரம் வந்து குறைஞ்சது ஊற வச்சா நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இல்லாட்டி ஓவர் நைட், அதாவது நான் சாயந்தரம் நைட்டு இல்லாட்டி சிக்கன் வாங்கிட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு மறுநாள் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 மணி நேரம் போல் சிக்கன் துண்டுகளை நல்லா அந்த மசாலாவில் ஊற வச்சுட்டேன். அது மாதிரி ஓவனை ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓவன் ட்ரேயில் எல்லா சிக்கன் துண்டுகளையும் எடுத்து வச்சிடலாம். சிக்கன் துண்டுகள் பக்கத்தில் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஸ்பேஸ் இடைவெளியை விட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் துண்டுகள் மேலே மீதி இருக்கிற மசாலா, நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த மசாலா மீதி இருந்தால் அதையுமே அந்த சிக்கன் துண்டுகள் மேலே கலந்து விட்டுருக்கோங்க. இப்போது இது மேலே ஒரு ஸ்பூன் போல் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எல்லா சிக்கன் பீஸ்லேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அது மேலே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயும் மசாலாவும் பார்த்திங்கன்னா ஓவனில் ஹீட்டாகி வரும்போது நமக்கு ஜூஸியான லைட்டாக சாறு மாதிரி வரும். அந்த சாறு பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பேக்கிங் ட்ரேயில் சிக்கன் வச்சு பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லாமல் அந்த கிரில் ட்ரேயில் கூட வச்சுட்டு கீழே இந்த பேக்கிங் ட்ரேவை வச்சுட்டிங்கன்னா ஜூஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த OTGலேருந்து வர்ற ஹீட் மூலமாக வர்ற ஜூஸு இந்த ட்ரேயில் கலெக்ட் ஆயிரும். நான் இன்றைக்கி பேக்கிங் ட்ரேலையே வச்சு நான் இந்த சிக்கன் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 சைடு வந்து சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. அந்த சிக்கனோட ஜூஸும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேயில் நல்லா இறங்கிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு பக்கமாக திருப்பி வச்சிடலாம். ஓவன் வந்து ஒரு 220 டிகிரி செல்சியஸில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும்.
ஸோ இன்னொரு பக்கம் இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு 220 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து இந்த பக்கம் வந்து சிக்கன் திருப்பி விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கம் சிக்கனும் வெந்துடுச்சு. கடைசியாக இப்போ இன்னொரு சைடு மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த சைடை திருப்பி விட்டுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, சேர்க்காமல் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இது 3வது தடவை வைக்கிறோம். திரும்ப அதே 220 டிகிரி செல்சியஸில் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 தடவை பண்ணது 20 மினிட்ஸ் வச்சோம். இப்போ 3rd டைம் பண்ணுறோம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வைக்கணும். ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நமக்கு வெந்துருச்சு. மேலே மட்டும் நல்லா கொஞ்சம் டோஸ்டடாக வர்றதுக்காக நம்ம வைக்கிறோம். இது இப்போ 2 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சாறுகளை அது மேலே அப்படியே லைட்டாக புழிஞ்சு விட்டுறலாம். ஸோ இப்போ இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சிக்கன் பீஸு அந்த நம்ம ஊற்றின ஆயில் மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு ஜூஸாக வந்து இதில் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கலெக்டான ஜூஸ் வந்து நம்ம பரோட்டா அல்லது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் கிரில் பேனில் கூட வச்சுட்டு கீழே கூட இந்த ஜூஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்து வந்துடுச்சு, நல்லா தனித்தனியாக கலண்டு வருது பாருங்கள். ஓடிஜி இருந்தால் இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே செம்மையாக டேஸ்டியாக இருந்தது. ஸோ ஓடிஜி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மசாலா கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரையிங் பேனில் வச்சு எப்பவும் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.